ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான பால் கொழுக்கட்டை செஞ்சிரோமா. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடாக இருக்கிற தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவில் பச்சை தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் விட்ட மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரவும் இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்தி 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வரவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது நல்லா வேக வைங்க. ஓரளவுக்கு வெந்து வரவும் 1 கப் அளவுக்கு கெட்டியா இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சரிசி மாவு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த உருண்டைகள்லாம் வெந்து வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வரவும் 1 கப் அளவுக்கு முதல் தேங்காய் பால் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.